ஹாய் கைஸ், எப்போவுமே ஆயுத பூஜைக்கு எங்கள் வீட்டில் இருக்க வெஹிக்கல்ஸ்க்குலாம் பூஜை போட்டு கார் எடுத்துக்கிட்டு கிட்டே இருக்க கோவிலுக்கு போயிட்டு வர பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்படி இந்த மாதிரி எங்கள் க்ளோஸ் ஃபேமிலி எங்கள் 4 பேர் மட்டும் கார் எடுத்துக்கிட்டு எங்கள்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு கோவிலுக்கு போனோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்ல முடியாது, பட் இங்கே சுற்றுவட்டாரத்தில் ஃபேமஸ். அது எந்த ஊர்னா ஷோலிங்கருக்கு தான் போனோம். இந்த கோவில் தெரியாதவங்களுக்கு இங்கே என்ன ஃபேமஸ்னா நரசிம்மர் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், இது 2 தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ நாங்கள் லீவ் டேஸில் போனதால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் டே ஆன ஃப்ரைடேல தான் போகிற மாதிரி இருந்தது கோவிலுக்கு. இங்கே வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஸ்டே பண்ணுற பிளேஸும் சரி ஃபுட்டும் சரி அவ்வளோ நல்லா சீக்கிரமாக செட் ஆகாது. பட் லக்கிலி எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது. அங்கே வந்து வியூவும் அந்த டெம்பிள் வியூ மாதிரி கிடச்சிது. சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் அன்றைக்கி நல்லா இருந்தது. அன்றைக்கி போன உடனே நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டு மட்டும் தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே காலையில் தான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் கிட்ட இருக்க கோவில் மட்டும் ஏதாச்சும் போயிட்டு வர்றோன்னா அங்கே இருக்க ஃபேமஸான பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி டின்னர் எண்ட் பண்ணிவிட்டு டேவை முடிச்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு நீங்களும் மெசேஜ் பண்ணீங்க, மெயிலில் நான் ரிப்ளை பண்ணுறேன். கிடைக்காதவங்க வருத்தமே படாதீங்க. கண்டிப்பாக ஒரு செகண்ட் ரவுண்ட்லையும் சரி கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி சீட் நிறைய மிச்சமாச்சுன்னா மார்க்லாம் ரெடியூஸ் பண்ணி காலேஜ் கொடுக்குற அளவுக்கு சீட்ஸ் இருக்கும். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. தென் ரவுண்ட் 2க்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த அப்கமிங் கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ்.